गाइस இன்னைக்கு ஹோம்மேடா ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு எப்படி பவுடர் மேக் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த இதழ்களை நம்ம இந்த காம்பை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த இதழ்கள் வந்து ஒண்ணோடு ஒண்ணா ஒட்டாம இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இத ஒரு 1 வீக் வரைக்கும் நார்மலா வெயில்ல இல்லாம நிழல்ல வச்சு நான் வந்து காய வைக்க போறேன். ஆஃப்டர் 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம காய வச்ச இந்த இதழ்கள் பாருங்க, இதுல இருந்து எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு சவுண்ட் கேக்குதுன்னு. இப்போ இந்த ரோஸ் இதழ்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல தண்ணி இல்லாம நல்ல ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்ல நைஸா அரைச்சு கொண்டு வந்துருங்க, பவுடராக்கி கொண்டு வந்துருங்க. இப்போ அரைச்ச இந்த ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன கண்டெய்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை வச்சு நம்ம இனிமே எப்படிலாம் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.